புல்கா ரொட்டி இப்போல்லாம் கேஸ் அடுப்பில் தயாரிக்கிறாங்க இல்லையா? தோசைக்கல்லில் போட்டு சப்பாத்தியை சூடேற்றி இது மேலே ஒரு வலையை வச்சு தூக்கி இது மேலே போடுறாங்க. போட்டோடனே அது நல்லா உப்பிக்கிட்டு தான் வருது. இந்த மாதிரி சாப்பிட்றது விஷத்தை நேரடியாக அவங்க வயிற்றுக்குள்ளே செலுத்துறதுக்கு சமம். எப்படின்னா, அந்த கேஸ் சிலிண்டருக்குள்ளே இருக்க லிக்விட் லிக்யூஃபைட் பெட்ரோலியம் கேஸ், அதாவது பெட்ரோலியம் வாயுக்களை குளிர வச்சு அதை லிக்விடாக மாற்றி தான் நமக்கு கொடுக்குறாங்க. திரும்ப ப்ரெஷர் உள்ளே போகும்போது திரும்ப அது கேஸாக மாதிரி எரியுது. இதில் ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்குது. அந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் நீங்கள் அது கெமிக்கல், அதாவது மீத்தேன், ஈத்தேன், ஐசோபியூட்டேன், அது மாதிரி இதை நீங்கள் அது நேரடியாக அந்த தணல் போய் இந்த ரொட்டி மேலே படும்போது அந்த விஷம் அப்படியே இதில் ஏறும். அப்படியே நீங்கள் சாப்பிட்றீங்க. அந்த ரொட்டி எப்படி செய்யணும்னா, விறகு அடுப்பில் செய்யும்போது, விறகு எரியும் போது நீங்கள் செய்யலாம். இதில் செஞ்சு தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. எல்லாமே அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு அறகுறையாக எல்லாம் செஞ்சு சின்ன பிள்ளைங்கள தான் நீங்கள் கெடுக்குறீங்க. இதெல்லாம் செஞ்சிங்கன்னா இனிமேல் செய்யாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள்.